Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா COA கோர்ஸில் ப்ராக்டிக்கல் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் கொஸ்டின் 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டேபிள். இந்த கிரியேட்டிவ் டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் த டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் டு கிரியேட் டேபிள் யூஸிங் டேபிள் மெனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் போல்டு கொடுத்துட்றேன். ஸோ இதில் எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு டேபிளை அப்படின்னா இந்த இடத்துல வச்சு நான் இங்கேயே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் அப்படின்னு இருக்கா, டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் நம்ம டேபிள் போட வேண்டாம், இன்சர்ட் டேபிள் போயிடலாம். இன்சர்ட் டேபிள் போனால் தான் நமக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம கொடுத்துக்கலாம். மேலே இருக்க ஏரோ பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு, கீழே இருக்க ஏரோ பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு. இது ரெண்டுமே காலத்தோட நமக்கு எண்ணிக்கையை, காலத்தோட கவுண்டிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 7 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டைப் கூட பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏரை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறைக்கிறதா இருந்தால் இங்கே போய் நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்பர் என்ன தேவையோ அந்த நம்பர்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஓகே மட்டும் கொடுத்தாலே போதுமானது. எத்தனை காலம் கொடுத்தோமோ அத்தனை காலம் வந்திருக்கும், எத்தனை ரோ கொடுத்தோமோ அத்தனை ரோ வந்திருக்கும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இதில் ஒவ்வொன்றையும் நம்ம டைப் பண்ணுறாங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக அது எப்படி கொஷின் அதிகபட்சம் வரும் அப்படின்னா கிரியேட்டிவ் டேபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ மந்த்லி காலண்டரே வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க அந்த டாட் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஸ்கொயர் மாதிரி பாக்ஸாகவே காட்டுது இந்த லேப்டாப்பில். ஆனால் பிசி சிஸ்டத்தில் அந்த இடத்துல சின்ன டாட்டாக தான் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சைஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சண்டே மண்டே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வரையும் 7 காலம் தான் நமக்கு தேவைப்படுது. லாஸ்ட்டில் இருக்க எனக்கு ஒரு காலம் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காலத்தை இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோ வருதா, இப்போ சிங்கிள் கிளிக் பண்ணாலே அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணி முடிச்சதுமே நமக்கு ரைட் சைடில் கிளிக் பண்ணி நம்ம எப்போதும் போல் டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் காலம்னு கேட்கும், டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் போயிடும். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த இதை முடிச்சிட்டோம். நமக்கு இப்போ டேட் வந்து உள்ளே நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வெட்னஸ்டேலேருந்து தான் நம்ம 1 2 3 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேப் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தா கீழே ஒரு ரோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லைனை ஃபுல்லாக நீ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். மவுஸால் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெலிட் செல் அப்படின்னு வரும். இங்கே டெலிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இல்லை டெலிட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மெர்ஜ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த செல் இருக்கும் போதே நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் ரைட் சைட்லேயே கிளிக் பண்ணி மெர்ஜ் அப்படின்றத நீங்கள் கொடுத்து பாருங்கள், மெர்ஜ் ஆயிரும். அப்படியே ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். மெர்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பிட் செல் அப்படின்னு ஒன்று வருதா, இந்த ஸ்பிட் செல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம் எத்தனை, நம்பர் ஆஃப் ரோ எத்தனை அப்படின்னு கேட்கும். நான் நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறது ஒரு 7 அப்படின்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 2 ரோ வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ண பகுதியை அது மாதிரியே நமக்கு பிரித்து காமிச்சிரும். எத்தனை ரோ வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ பிரித்து காமிச்சிரும். மெர்ஜ் பண்ணுங்க. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்பிளிட்டில் போயிட்டு நமக்கு பிரிவு பிரிச்சுக்கலாம், எத்தனை காலம் எத்தனை ரோன்றதை பிரிச்சுக்கலாம். ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு பிரிஞ்சு தான் இருக்குது.
பல காலம் பல ரோ வந்து தனித்தனியாக தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணவான்னு மட்டும்தான் கேட்கும். இதில் ஸ்ப்ளிட்டெல்லாம் கேட்காது. அதனால இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரே பாக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் நம்ம செலெக்ஷனில் இருக்கிறதுனால ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று நமக்கு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் இதை போய் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம். அதாவது பிரிச்சுக்கலாம். எத்தனை ரோ எத்தனை காலம் வேணுன்றதை நம்ம கவுண்டிங்கில் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சைடில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் டெக்ஸ்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணுமான்னு கேட்கும். நம்ம நார்மலாக இதுதான் இப்போ வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் இந்த இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் அதை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். அதனால அது மட்டும் எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே நமக்கு டேபிள் டிசைன் அப்படின்னு இருக்கா. இந்த டேபிள் டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுமே இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்த டிசைனில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு செலெக்ஷனில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோமில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி அவுட் சைட் பார்டர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா, இதில் வந்துட்டு ஆல் பார்டர் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோடோட, அதாவது லைன்ஸ் வந்து சில நேரங்கள் தெரியாமல் இருந்தாலும் நம்ம கரெக்டாக இதில் தெரிஞ்சிடும். இப்போ இந்த லாஸ்ட்டில் மட்டும் எனக்கு வேண்டான்ற பட்சத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ரோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டெலிட் ரோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரோ வந்து டெலிட் ஆகிடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டேபிளை வந்து இந்த மாதிரி தாங்க நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது சும்மா சாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் கேலண்டர் எப்படி கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓரலாக தான் காமிச்சிருக்கேன். மித்தபடி நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக கொடுத்து நிறைய விஷயங்கள் டைப் பண்ண சொன்னாங்க, டேபிள் போட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தே தாராளமாக அதில் நீங்கள் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம காலம் வந்து எத்தனை காலம் வேணும் அப்படின்றதையும் பார்த்தோம். அது வேணான்னா டெலிட் பண்ணுறதுக்கும் பார்த்தோம். இப்போ இடையில வந்து ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கர்சரை இந்த பக்கம் வச்சுட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்க மவுஸில். அதில் இன்சர்ட் அப்படின்னு வரும். இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் காலம் லெஃப்டில் பண்ணவா ரைட்டில் பண்ணவான்னு கேட்கும். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் ரோ அபோவ் பண்ணவா, அதாவது இன்சர்ட் ரோ மேலே பண்ணவா கீழே பண்ணவான்னு கேட்கும். ஸோ எந்த இடத்துல நமக்கு தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இன்சர்ட் காலம் டு த ரைட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தேன் அப்படின்னா நான் கர்சர் எந்த இடத்துல வச்சுருந்தேனோ அதுக்கு ரைட் சைடில் ஒரு காலம் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகி காட்டும். அதே மாதிரி இப்போது இந்த ரோ இருக்குது அப்படின்னா இந்த ரோவில் தான் நமக்கு கர்சரை வச்சுருக்கோம். இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு ரோ அப்படின்றதுக்கு அபோவ் எனக்கு மேலே வேணுன்ற பட்சத்தில் மேலே எனக்கு ஒரு ரோ வந்து எம்டியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க விஷயத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம டெலிட் ரோ கொடுத்தாலும் போயிடும். ஆனால் அதுக்கு நமக்கு செலெக்ஷனில் இருக்கணும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரைட் சைடில் கிளிக் பண்ணி எதுவுமே பண்ண விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ண உடனே டேபிள் லேஅவுட் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். டெலிட் பண்ணவான்னு கேட்கும். டெலிட் செல்லா, டெலிட் காலமா, ரோவான்னு கேட்கும். நமக்கு எது தேவையில்லையோ அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் செலக்ட் பண்ணி முடித்ததுமே இந்த இடத்துல டெலீட்டுக்குள்ளே போயிட்டு காலம் இருக்கா, டெலிட் காலம், இந்த காலத்தை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதே மாதிரி தான் ரோ தேவைன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சர்ட் அபோவ் அப்படின்னு இருக்கா. நம்ம கர்சர் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு மேலே மேலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரோ வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிலோ, இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு கீழே எனக்கு இன்சர்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே நமக்கு இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி இன்சர்ட் லெஃப்ட் அப்படின்றது காலம். நம்ம காலம் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்படி வருது. நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ஒரே ஒரு செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் ரைட் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். ரைட்டில் ஒரு காலம் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகி காமிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து பாருங்கள், அது லெஃப்டில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகி காமிக்கும். அதே மாதிரி மெர்ஜ் செல், ஸ்ப்ளிட் டேபிள். ஒரு டேபிளவே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டேபிள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ணுறதா இருந்தால் செல்லோ காலமோ ரோவோ தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு இதை மட்டும் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே டேபிள் லேஅவுட்டில் போயிட்டு ஸ்ப்ளிட் செல்லுன்னு இருக்கா, இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது கேட்கும் நம்பர் ஆஃப் காலம் எத்தனை, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 4 காலம் வேணும், 3 ரோ வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா நம்ம கொடுத்தது சேஞ்ச் ஆகிருக்கும். எத்தனை காலம் எத்தனை ரோ கொடுத்தோமோ அதை மட்டும் நம்ம செலெக்ஷனுக்குள்ளே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இது ஒரே செல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெர்ஜ் செல் கொடுத்துக்கலாம், அது மெர்ஜ் ஆகிடும். ஸோ மெர்ஜ், ஸ்ப்ளிட்டு, இன்சர்ட் ரோ, இன்சர்ட் காலம், டெலிட் ரோ, டெலிட் காலம் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.